பிரச்சனை வருது தெரியுமா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பெரும்பாலும் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னா உங்கள் நட்பு வட்டத்துலேயோ உறவினர் வட்டத்துலேயோ சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டுக்குவீங்க, அவங்களுக்கு அதை உதவியும் செய்வீங்க. ஆனால் அந்த செய்த உதவியோ அவங்க சொன்ன தகவலும் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்காகவே திங்க் பண்ணிவிட்டு அவங்களுக்காகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது உங்களோட செயல்பாடு அங்கே தடைபட்டுரும். அப்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு விலகிடணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த உதவிங்கிற பேரில் உதவி செஞ்சதுக்கப்புறம் கூட அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னாச்சு, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னா. அப்போது நம்ம வந்து நீங்கள் வந்து மருத்துவர் அல்ல. ஒரு பிரச்சனை சொன்னாலோ ஒரு தகவல் சொன்னாலோ நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு போயிட்டோம்னா அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதைய கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தீர்க்க முடியாததாக மாறிவிடுது. இது உங்களோட ஆள் மனசுக்குள்ளே போக போக பார்த்திங்கன்னா உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரியே உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணும். யாராவது ஏதாவது சொன்னால் கூட ஒரு சங்கடமான நிலை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன் இப்படி கஷ்டமான சூழலெல்லாம் வருது, ஏன் இவங்க பிரச்சனையெல்லாம் நான் தீர்க்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் ஏன் தீர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு புலம்புற நிலைக்கு உங்களை தள்ளிவிட்டுருது. இது போன்ற எண்ணம், சிந்தனை, செயல். அப்போ அறிவை முறைப்படுத்த வேண்டும். கேட்ட தகவலை எப்படி முறைப்படுத்தணும்னு இருக்குது, எப்படி செயல்படுத்தணும்னு இருக்குது. அது தெரியாமல் ஒரே நேர் வழியில் போயிட்டு இருந்தோம்னா பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கோம். அதை முறைப்படுத்தி வெளிப்படுத்துதான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள். அப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும்னா, ஒருத்தரோட பிரச்சனையை நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ டீச்சர் வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க போய் சர்ஜரி பண்ண முடியுமா? முடியாது. அதற்கான நிபுணர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒருத்தர் பிரச்சனை சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு கடன் பிரச்சனை பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கடன் சார்ந்த அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிபுணர்கள் யாருன்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட வழிகாட்டுதலை சொல்லுங்கள். அப்போ அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க, நீங்களும் வளர்ச்சி அடைவாங்க. இதை தினம் தினம் பேசிட்டு ஒரு கூட்டணி ஓட்டு பேசுகிறப்போ பிரச்சனைகள் தீராது. துறை சார்ந்த நிபுணர்களை அணுகும் பொழுது உங்களுடைய நீண்டகால பிரச்சனை, குறுகிய கால பிரச்சனை எதுவானாலும் ஒரு வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்க முடியும். அதற்கு தான் எங்கள் நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக்கான ஆரம்பித்து உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எம்எஸ்கே மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் கொண்டு வருகின்றோம். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஏதாவது ஒரு தகவலை யாராவது ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் நண்பர்கள் மத்தியில் ஆனாலும் சரி, உங்கள் வீட்டு சூழல் ஆனாலும் சரி, உட்கார்ந்தாலே யாரோ ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ண தோணுதா? இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதுதான் உங்களுக்கு உளவியல் பாதிப்பை உருவாக்கும். ஏன்னா யார் எந்த சூழலில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதை வந்து நம்ம தினமும் விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் போக்கிக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு தான் பல உளவியல் சிக்கல்களை உருவாக்குது. பாதிக்கப்பட்டவங்க ஏதோ ஒரு வகையில் தன்னை மேன்மைப்படுத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை பற்றி விமர்சனம் பேசிக்கிட்டு இன்றைக்கும் பல குடும்பங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சாப்பாடை உட்கார்ந்தாங்கன்னா அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, அவங்க வந்தாங்கல்ல, இப்படி பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுவாங்க. அது 1000 தடவை 1,00,000 தடவை ரீகால் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான், இது எலிமினேட் ஆகாது. அப்போது இது போன்ற மற்றவங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ண தோணுது, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது போன்ற எண்ணம் சிந்தனையை விட்டு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்யுங்கள். உங்களை உயர்த்தற்கு நீங்கள் தான் வேலை செய்ய முடியும். மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து விட்டு நாம் வளர்ந்தால் குடும்பம் வளரும், நீங்களும் வளர முடியும். அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் கொண்டு வருகின்றோம்.